அரசு ஊழியர்கள், செவிலியர்கள் போன்றோரின் தொடர் போராட்டங்களால் தமிழ்நாடு போராட்ட களமாக மாறிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் கெஜல்நாயக்கன்பட்டியில் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்கின்றீர்கள். ஆட்சியை மீண்டும் தொடர்வதற்கு எந்த வகையிலும் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறாது. 4.25 ஆண்டு காலம் கும்பகரணம் போல் தூங்கிவிட்டு இன்றைக்கு ஞானோதயம் பிறந்து விட்டது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. இப்பொழுதுதான் மக்களை பற்றி சிந்திக்கின்றார்கள். மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டார்கள். அதனால் புதிய புதிய திட்டத்தை அறிவித்து மக்களுடைய செல்வாக்கை பெற்று நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போராட்ட களமாக மாறிவிட்டது. விவசாயிகள் போராட்டம், வியாபாரிகள் போராட்டம், பஸ் தொழிலாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணி போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம். இப்படி தமிழ்நாடு முழுவதும் போராட்ட களமாக மாறிவிட்டது. உங்கள் ஆட்சியிலே நல்லது செய்திருந்தால் எதற்கு போராட்டம் நடைபெறும்? ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சி என்று. எதிலே சிறந்த ஆட்சி? லஞ்சம் வாங்குவதிலே சிறந்த ஆட்சி, கொள்ளையடிப்பதிலே சிறந்த ஆட்சி, மக்களுக்கு நன்மை கிடைப்பதிலே சிறந்த ஆட்சி அல்ல. எந்தெந்த வழியிலே ஊழல் செய்வது அதிலே ஒரு சிறந்த ஆட்சி திமுக ஆட்சி. மக்களை எப்படி சுரண்டுவது அதிலே சிறந்த ஆட்சி திமுக ஆட்சி. ஒரு நாடு வளமாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படி சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால்தான் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி கூடும். ஆனா இங்கே அப்படி அல்ல. சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு என்ன நேரிடுமோ என்று அஞ்சி அஞ்சி வாழக்கூடிய நிலை தமிழகத்திலே உருவாகி இருக்கின்றது. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.